ලංකාවේ අපනයනවලින් 125කට වඩා இலங்கை ஏற்றுமதியில் 125% அதிகமானவை அமெரிக்காவுக்கே செல்கிறது. அதிலும் அதிக அளவு ஏற்றுமதி ஆடை தொழில்துறை சார்ந்தது. அதன் பிறகு ரப்பரும் அதிக அளவில் ஏற்றுமதியாகிறது. 144% தீர்வை வரி இலங்கை போன்ற நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும். அதற்கமே ஜனாதிபதி அவர்களினால் இவ்விவகாரம் தொடர்பில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த வரி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி நிபுணத்துவ குழு ஒன்றை நியமித்தார். அந்த குழுவின் முக்கிய பரிந்துரையாக இது தொடர்பில் கலந்துரையாடி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஆராய வேண்டும் என்பதாகும். அதற்கு குறுகிய கால நீண்ட கால தீர்வுகள் குறித்து ஆராய்ந்தோம். குறுகிய கால தீர்வாக சர்வதேச நாணய நிதியத்தோடு நாம் தற்போது வெற்றிகரமான இணக்கப்பாட்டு வேலை திட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். இதனை வெற்றிகரமாக முன்னெடுக்க எதிர்வரும் 3 வருடங்கள் முக்கியமானதாகும். அதனால் இங்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவை கோருவது எமது முக்கிய கோரிக்கையாக இருந்தது. எமது தூதுக்குழு அமெரிக்காவுக்கு சென்று அது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது எமது முதற்கட்ட கோரிக்கையாக இருந்தது. அதன் பின்னர் நாம் அமெரிக்க அரசு அதிகாரிகளோடு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தோம். நிகழ்நிலை ஊடான பேச்சுவார்த்தையில் அமைச்சர்களும் பங்கேற்றிருந்தனர். அதில் இருந்த பரிந்துரை இது குறித்து மீளாய்வு செய்யுமாறு ஜனாதிபதி தனது எழுத்து மூல கோரிக்கையை அமெரிக்காவிடம் முன்வைத்து எமது தூதுக்குழுவுக்கு அது குறித்து பேச்சுவார்த்தை நடாத்த வாய்ப்பளிக்குமாறும் கோருவதாகும். எமது பேச்சுவார்த்தையில் எடுத்த தீர்மானத்தின் பலனாக நாம் அடுத்த வாரம் சிறப்பு நிபுணத்துவ குழுவை அமெரிக்காவுக்கு அனுப்பவுள்ளோம். அங்கு செல்லவுள்ள குழு எதுவென்று இன்னும் தீர்மானிக்கவில்லை. அந்த குழுவில் 2 அல்லது 3 பிரதிநிதிகள் அங்கத்துவம் பெறலாம். දෙන්නෙක් හෝ 3 දෙනෙක් පිරිසක් සහභාගී වීමට නියමිතව තියෙනවා.